உணவு இடைவெளிக்கு பிறகு முதல் பேச்சாளராக கோவையை சார்ந்த ஜெயம் தேசிய அம்மா அவர்களை பேச அனுப்பப்படுகிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெஷி, கோவையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜாதக அடிப்படையில் நிறைய விஷயங்கள் அஷ்டவர்க்கம் சொல்கிறாங்க, தாராபலன் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த திரிகோணம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் வந்திருக்கு, குலதெய்வம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில், இந்த ரெண்டும் ஒன்று தான். திரிகோணமும் குலதெய்வ அமைப்பும் ரெண்டுமே ஒன்று தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவருடைய குல தெய்வத்தை நம்ம எப்படி அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 5, 9 ஒரு கணக்கையும், 5ஆம் அதிபதியை வச்சு ஒரு பூர்வீக ஸ்தானத்தையும், 9ஆம் அதிபதியை வச்சு அவருடைய முன்னோர்களுடைய பலத்தை வச்சு அறியலாம். இப்போ நான் சொல்ல வருவது முதல்ல ஒரு குல தெய்வம் நன்றாக இருந்தால் நம்ம எப்பேற்பட்ட விஷயத்திலிருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம். அது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, குலதெய்வம் தான் குலத்தை காக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வம். ஏன் குலதெய்வம்னு வச்சாங்க தெரியுங்களா? இப்போ ஒரு வீட்டில் நம்ம ஒரு அப்பாவை முதன்மையா வச்சிருக்கோம். அவர் தான் அந்த வீட்டை முதன்மையானவராக நின்று குழந்தை, மனைவி எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றி நம்மளை கரை சேர்க்கிற வரைக்கும் அவர் நின்று பார்க்குறாரு. அப்போ அவர் அந்த வீட்டுக்கு குலதெய்வம். அதே மாதிரி நம்ம குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமா நம்ம முன்னோர்கள் 3 தலைமுறையா ஒரு 13 தலைமுறையா வகுத்து வச்சதுதான் குலதெய்வம். அப்ப அந்த அடிப்படையில என்னென்ன தெய்வங்கள் நம்மளுக்கு குலதெய்வமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்ப எனக்கு குலதெய்வம் தெரியல, நான் ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஜாதகத்தின் மூலியமா 100% கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய வழிபாடு என்னவோ அதை வைத்துதான் சொல்ல முடியும். அப்ப ஜாதகத்தை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதனுடைய உங்களுக்கு பலாபலன் நல்லா இருக்கா, அதனுடைய அடிப்படையில உங்களுடைய வம்ச விருத்தி நல்லா இருக்கு. இப்ப நம்ம ஒன்று ஜாதகக்காரங்க கேட்கிறோம், ஏங்க அவங்க 3 தலைமுறையில பெண் வாரிசே இல்லையா, ஆண் வாரிசே இல்லையா, இப்படி நம்ம கேட்கிறோம். இது எதை வைத்து எதன் அடிப்படையில நம்ம சொல்றோம் அப்படின்னா, 5ஆம் அதிபதி நம்மளுக்கு பலமா இருக்கணும், 9ஆம் அதிபதி பலமா இருக்கணும். ஒருவருடைய ஜாதகத்துல அவங்களோட லக்னம் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க எல்லாருமே உங்க ஜாதகத்துல லக்னம் நின்ற நட்சத்திரம் ஒன்று இருக்கு, கிரக நிலை. அப்படி ஒரு லக்னம் நின்ற நட்சத்திரத்துல இந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது உங்க லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோடைய நட்சத்திரமான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. 5ஆம் அதிபதியும் ஓகே, 5ஆம் பாவமும் ஓகே. உங்களுக்கு புரியுதா? அதுல நிற்கக்கூடிய கிரகங்களை தவிர 5ஆம் அதிபதி இப்ப சூரியனா இருந்து, அந்த சூரியனுடைய வீட்டுல ராகு இருந்தா உங்களுக்கு தேவையில்லை. சூரியனுடைய நட்சத்திரத்துல அந்த அதிபதி இருக்கா, இல்ல 9ஆம் வீட்டின் அதிபதியுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கா. இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நீங்க எப்படியும் வாழ்க்கையில ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சு தப்பிச்சிடலாம். அது ஏதோ ஒரு தசா புத்தியில நீங்க கண்டிப்பா முன்னேறக்கூடிய ஒரு வலிமையை அது உங்களுக்கு ஈஸியா கொடுத்துரும். சரி, எனக்கு குலதெய்வ சாபம் இருக்கா, எப்படி நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லக்னத்துல இருந்து சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த சனி பகவான் நிற்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல, சனி பகவான் நின்ற இடத்துல இருந்து 6க்குடைய இடத்துல புதன், சந்திரன், குரு பகவான் இவங்க 3 பேர் இருந்தா குலதெய்வ சாபம்னு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, சனி பகவானுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம குலதெய்வ வம்சம் நம்மளுக்கு குறைவு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தை எப்படி வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பரிகார மூலமா நீங்க சொல்லணும். அடுத்தது, இந்த குலதெய்வத்துல இப்போ 5ஆம் இடத்தில் இல்ல 9ஆம் இடத்துல சூரியன் நின்றான். நம்ம எனக்கு குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை வழிபடுறது இப்படின்னு கேட்பாங்க. இல்ல, அதுல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு என்ன குலதெய்வம்னு சொல்லுங்க.
இப்ப சூரியன் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறவரு அந்த கிரகம் 5லயோ 9லயோ ஒரு லக்னத்துக்கு இருந்தால் அந்த சூரியனுக்குடைய சிவபெருமான் முதன்மையானவர் சிவபெருமான். அப்ப சிவ வழிபாடு உடைய ஒரு தெய்வம் தான் அவருக்கு குலதெய்வம். இதை நீங்க பர்டிகுலரா சொல்லலாம். அடுத்தது சந்திரன் இருந்துட்டார். சந்திரன் 9ஆம் அதிபதியிலோ இல்ல 5ஆம் அதிபதியிலோ இருந்துட்டா அவங்களுக்கு அப்படியே ஒரு சொற்பமயமான ஒரு சாந்த சொரூபிணியான ஒரு அம்மன் தான் அவங்களுக்கு குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாட்டை பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமானு பார்த்துக்கோங்க. அதுல ஆண் கிரகம் இருந்து வந்துச்சு அப்படின்னா அது பெண் கிரகமான ஒரு வழிபாடா இருந்தாலும் அங்க ஆண் தெய்வமும் அவங்களுக்கு உண்டு. அதுல முதன்மையா இருக்கக்கூடியது பெண் வழிபாடு, அப்புறம் ஆண் வழிபாடு. அதுலயே பெண் கிரகமா இருந்தா பெண் தெய்வம் முதல் வழிபாடு, கூட ஆண் தெய்வம். செவ்வாய் உங்களுடைய குலதெய்வமான இடத்துல இருந்துட்டா நீங்க ஒருவருக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா முருக பெருமானுடைய வழிபாட்டுடைய நம்மளுக்கு தெய்வங்கள். அப்ப முருகன் பெருமானும் சிவ வழிபாடும் சேர்ந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு குலதெய்வமா அமைஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல பெண் தெய்வங்கள் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது புதன் அம்சத்துடைய கிரகங்கள் இருந்துச்சுன்னா விஷ்ணு சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வம் தான் அவங்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதை தெரிஞ்சு நீங்க அந்த 5ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்குங்கிறபடி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா புதனுடைய அம்சத்துல தான் இருக்கு. குருவுடைய அம்சத்துல ஒரு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கிரகம் ஆன்மீக வழிபாடு, சித்தர்கள். நம்மள அவங்க சித்தர்கள் வழிபாடு வச்சிருப்பாங்க. அடுத்தது கன்னி தெய்வத்துடைய வழிபாடு வச்சிருப்பாங்க. இப்ப கன்னி தெய்வம் அப்படின்னு இப்போ அவங்க வம்சாவளியா நாங்கள் இந்த கன்னி தெய்வத்தை வச்சிருக்கோம், இதுதான் எங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிபாடு அவங்க தனி விதமா வச்சிருப்பாங்க. சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் இருந்துச்சு அப்படின்னா அங்க மகாலட்சுமி தான் உங்களுக்கு குலதெய்வமா. மகாலட்சுமி அம்சம் சார்ந்த எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு குலதெய்வமா அவங்களுக்கு அமையும். அதே பார்த்தீங்கன்னா ராகு சனி பகவான் ஒருத்தருக்கு குலதெய்வ அம்சத்துல இருந்தா அவங்க சொல்ல வேண்டியது முனீஸ்வரர், கருப்பராயர், சாஸ்தா, மனிதன், இந்த மாதிரி ஐயப்பன், இந்த மாதிரி அமைப்பு தான் அவங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க உங்க ஜாதகத்துல நீங்க சோதிச்சு பார்த்துக்கலாம் நமக்கு இது இருக்கா அப்படின்னு. ராகு பகவான் குலதெய்வமாக இருந்தால் கெடா வெட்டுவாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம ரத்த பலி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள், அந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் தான் அவங்களுக்கு குலதெய்வமா அமையும். அதே கேது பகவான் இருந்தால் ஒரு ஜாதகத்துல கேது பகவான் இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரையில்லா தெய்வங்கள். என்ன பண்ணாலும் எவ்வளவோ தெய்வங்களை அவங்களுக்கு நிறைய வழிபாடு செஞ்சிருப்பாங்க, நிறைய காசு போட்டு ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு கூரை போடவே முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் தான் கேது பகவானுடைய அமைப்பு. சரி, இப்ப இது எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கக்கூடிய ஜாதகருக்கு நம்ம சொல்ல முடியாது. சரி, குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு குலதெய்வம் அம்சம் கிடைக்கல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 5ஆம் அதிபதியான பூர்வஸ்தானமும் 9ஆம் அதிபதியான பாக்கியஸ்தானமும் இந்த 6 நட்சத்திரங்களை எந்த கிரகங்களுமே சாரம் வாங்கியிருக்காரு. புரியுதுங்களா? 5ஆம் அதிபதியான அது எந்த லக்னத்துக்கு எந்த பாவம் 5ஆம் அதிபதியா வந்தாலும் சரி, 9ஆம் அதிபதியா வந்தாலும் சரி, அந்த இடத்துக்குடைய நட்சத்திரங்களை எந்த கிரகங்களும் சாரம் வாங்கியிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்துக்கு இருந்தா அவங்க குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு குலதெய்வ அம்சம் கம்மியா இருக்கும். இதனால அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லலாம். திருமணம் லேட் ஆகும், குழந்தை வாய்ப்பு லேட் ஆகும், எப்ப பாரு ஒரு சொத்துக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த ஒரு 4 சென்ட் இருந்தாலும் 40 பேர் அதில் அடிச்சுக்குவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது. மெயினான விஷயம் 9ஆம் அதிபதி பாக்கியம். அப்ப இந்த பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்ப அந்த நல்லா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல கிரகங்கள்
வச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த குங்குமத்தை அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும், அவங்க சுமங்கலி பெண்களுக்கு போகும், குழந்தைகளுக்கு போகும், எல்லாத்துக்குமே அந்த அவங்க குங்குமம் போகும். குங்குமம் என்றால் மகாலட்சுமி. அப்போ உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சீக்கிரம் திருமண யோகம் உண்டு பண்ணும். குலதெய்வம் நல்லா இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் அந்த ஸ்தானத்துல இருந்துட்டா முக்கியமா நீங்க சொல்ல வேண்டியது, எந்த ஒரு பெண்ணுக்கு எடுத்தாலும் முதல் குழந்தை கிடைக்காது. முதல் எடுத்த உடனே நான் வந்து கரு உண்டாயிடுச்சு, அந்த கரு எனக்கு நிலைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு குழந்தை அபார்ஷன் ஆகிட்டா இன்னொரு குழந்தைக்கு ஒரு வழி உண்டு பண்ணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்க தாராளமா அதை பார்த்த உடனே நீங்க சொல்லிடலாம். ஓகே, அடுத்தபடியா இந்த திரிகோணம் அப்படிங்கிறது மூல திரிகோணம். இந்த திரிகோணத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை அனைத்தும் அதிலேயே அடங்கிடும். ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எல்லாமே அதுல அடங்கிடுது. அதுபடிதான் நம்ம வாழ்க்கையில அந்தந்த கட்ட 1லிருந்து 5, 5லிருந்து 9, 9லிருந்து லக்னத்துக்கு போனா 12. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்துல நான் இதெல்லாம் அனுபவிக்கலங்கிறது நம்ம சொல்லலாம். இப்ப தசா ஒரு புத்தி, இந்த தசாநாதனும் புத்திநாதனும் நடக்கிறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா நடக்குமா. இப்ப எனக்கு புதன் தசை நல்ல தசை, எனக்கு சனி தசை நல்ல தசை, இல்ல அதுல புத்தி வந்தா உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த புத்தியும் அந்த தசையும் வர்றதுக்கு நம்ம வருட கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இந்த வருட கணக்கில் இருக்கும்போது திடீர்னு ஒரு யோகம் வருது. அது எப்படி அந்த யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தரம் நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. அந்தரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அந்தரத்தை பார்த்தா மட்டும்தான் டெய்லி நம்மளுடைய ரன்னிங் நல்லா இருக்கும். இப்ப தசாக்காலம் ஒண்ணு உருவாயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப வருட கணக்கு தசா. புத்தி கணக்கு பார்த்தீங்கன்னா அது 6 மாதங்கள் 1 வருடங்கள் கூட இருக்கலாம். அந்தரம் என்பது நம்மளுக்கு நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ புதன் தசை நல்லா இருக்கு, எனக்கு சனி புத்தி நல்லா இருக்கு. ஆனா அந்த காலம் இல்லாமல் வரும்போது அந்தரமும் அந்த டைமிங் வரும்போது ஒரு விஷயம் நடக்கும். அப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்ப புதன் வந்து 11ல இருக்கு, சனி வந்து அமைப்பு புத்தியா இருக்கு. இப்ப இந்த 2 சேர்க்கையில இந்த 2 சேர்க்கையோட ஒரு அந்தரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சனி அந்தரமோ புதன் அந்தரமோ வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை அனுபவிப்பீங்க. என்ன அனுபவிப்பீங்க? அந்த புதன் பகவான் எந்த பாவத்துல இருக்கார் லக்னத்துக்கு, சனி பகவான் எந்த பாவத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்து அந்த அந்தரம் ஓடும்போது அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும். அதே ஒரு லக்னாதிபதி இந்த 1, 5, 9ல இருந்துட்டா அவரே எந்த காலத்துல ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவரா இருப்பார் அப்படின்னா, அந்த 5, 9 உடைய கிரகங்களுடைய தசாவும் புத்தியும் அந்தரம். இந்த அந்தரம் பார்த்தீங்கன்னா வரும்போதெல்லாம் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும். இந்த தசாவும் புத்தியும் நடக்கும் போதெல்லாம் பெரிய விஷயங்கள், நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்கும். சரி, இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வத்தை வழிபடுற முறையே தெரியல. நான் வந்து பௌர்ணமிக்கு குலதெய்வத்துக்கு போறேன், அமாவாசைக்கு குலதெய்வத்துக்கு போறேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தளவுக்கு பௌர்ணமிக்கு போறது ரொம்ப ரொம்ப உத்தமம். ஏன்னா குலதெய்வம் என்பது முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்தது. ஆனா முன்னோர்களை போய் அமாவாசையில் வழிபட்டு குலதெய்வத்தை பௌர்ணமியில் வழிபட்டா அவங்க நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சோம். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு அமாவாசைக்கு போவாங்க. அப்ப அந்த அமாவாசைக்கு போகிறது முன்னோர்களுடைய வழிபாடா நீங்க வச்சுக்கோங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு ஏதாவது படையல் போட்டு இது பண்ணுங்க. இந்த குலதெய்வ அமைப்பை நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கக்கூடிய ஒரு முறை நான் வந்து ஒரு விஷயமா கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள அந்த குலதெய்வம் வந்துருச்சா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தின் மூலியமா, பரிகாரங்கிறது நான் சொல்லக்கூடிய நடைமுறையின் மூலியமா நீங்களே இதை தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, பௌர்ணமி இப்போ வந்து இன்னைக்கு சாயந்தரம் பௌர்ணமி வருது. இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை பௌர்ணமினா ஞாயிற்றுக்கிழமை முழு பௌர்ணமி, ஏர்லி மார்னிங் இல்லைங்களா? அந்த ஏர்லி மார்னிங் பௌர்ணமி தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுடைய வீட்டின் வாசப்படியிலிருந்து நீங்க இது எல்லாருமே நோட்
எனக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே இதை செஞ்சுட்டு எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை பார்ப்பாங்க. அப்போது நான் சொல்லக்கூடிய வழிவிட நம்ம வீட்டு வாசப்படி இதில் இருந்து நம்மளுடைய வீட்டுடைய சாமி ரூம் அளவு வரைக்கும் நம்ம ஒரு அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவில் எத்தனை வெத்தலைகள் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கிருஷ்ணர் பாதம் போடுறோம் இல்லையா, நம்ம அடிமேல் அடி வச்சு கிருஷ்ணர் பாதம் போடுற மாதிரி அந்த வெத்தலையை அடிமேல் அடி வச்சு வச்சுக்கோங்க. ஒன்னோட ஒட்டி வைக்காம ஒரு சின்ன சின்ன இன்ச்சு வந்து காம்பு வந்து நம்மளுடைய வீட்டிற்குள் வரும்படி நம்ம வச்சுக்கோங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னா 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள, ஒரு 4 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ள முடிச்சிடணும். அதுதான் உங்களுக்கு அது ஒரு சக்சஸான ஒரு ப்ரேயராக இருக்கும். அப்போ இந்த வெத்தலையை 2 வெத்தலையா எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா அடுக்கி இந்த வெத்தலைக்கு மேலே ஒவ்வொரு ஸ்பூன் பச்சரிசி போடுங்க. அதுக்கப்புறமா கெட்டி கற்பூரமாக இருந்தால் 2 வைங்க, இல்லை சின்ன கற்பூரமாக இருந்தால் ஒரு 3-4 வச்சுக்கோங்க. இந்த அரிசிக்கு மேலே இந்த கற்பூரம் வைக்கிறோம், இல்லை எங்களுக்கு கீழே எல்லாம் வந்து ஏதாவது ஆயிடும்னு நினச்சிங்கன்னா ஒரு மண் விளக்குல பச்சரிசி போட்டு அதில் கற்பூரம் வச்சு அதை இலைய மேலே வச்சுக்கோங்க. 2 விஷயமாவும் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வீட்டு வாசப்படிக்கு வெளியில 2 ஒத்தப்படியில் வரணும். 2லிருந்து அப்படியே நம்ம வந்து கிருஷ்ணர் பாதம் போட்ட மாதிரி நம்மளுடைய சாமி ரூபு வரைக்கும் வரணும். அந்த சாமி ரூபில் ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் 9 மண் விளக்கு அரச மர இலையில வைக்கணும். ஒரு 9 மண் விளக்கு எடுத்துக்கோங்க, இல்லை குபேர விளக்கு. அரச மர இலை தான் உங்களுக்கு வேணும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தான் வெத்தலை. இந்த அரச மர இலை அப்படிங்கிறது ஒரு அரசனை போல் நம்ம வாழலாம் அப்படிங்கிறது தான் அந்த அரச மர இலை. அதன் மேலே வச்சுக்கிட்டு இடுப்பெண்ணெய் ஊற்ற வேண்டும். நம்ம நல்லெண்ணெய் தீபம், நெய் தீபம் எல்லாம் சொல்லுவாங்க. மகாலட்சுமியை வர வைக்கக்கூடிய ஒரே எண்ணெய் இடுப்பெண்ணெய் தான். இந்த இடுப்பெண்ணையை ஊற்றி சிகப்பு திரி போடணும். சிகப்பு நூல்ல திரி போடணும். போட்டுட்டு நம்ம நார்மலா அந்த இலையில விளக்கு வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சள்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸுடைய பேரு, அடுத்தது அவங்களுடைய நட்சத்திரம், அடுத்தது அவங்களுடைய குலதெய்வத்தை பேரை உங்க கையால் எழுதுங்க. அது யாரு வந்து தலைமையா இருக்காங்களோ, ஒரு ஆண் தலைமையா இருந்தா அவங்க எழுதுங்க, இல்ல பெண் தலைமையா இருந்தா அந்த பெண் எழுதுங்க. எழுதி அந்த மஞ்சளை 2 பிள்ளையாரா பிடிங்க. உங்களுக்கு நான் சொல்றது திரும்ப கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். 2 பிள்ளையாரா பிடிக்கும் போது அவங்க தான் உங்க குலதெய்வம், அவங்க தான் சக்தி சிவம். அப்ப இந்த சக்தி சிவனை நம்ம உருவாக்கிட்டோம். எங்க உருவாக்கிட்டோம்? நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெயர்களை வைத்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை வச்சு உருவாக்கிட்டோம். அவங்கள 2 வெத்தலையில வச்சு அவங்களுக்கு தான் நீங்க ப்ரேயர் பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு தேங்காய் உடைங்க, ஒரு தீபாரதனை காமிச்சோம். இதெல்லாம் காமிச்சுட்டு ஒரு தட்டுல சிகப்பு துணி பிரிச்சு, தனியா ஒரு தட்டுல சிகப்பு துணி பிரிச்சு அதுல 1 டஜன் பச்சை வளையல், 1 டஜன் சிகப்பு வளையல், மஞ்சள் கொம்பு 9, மஞ்சள் கொம்பு வந்து நம்ம சரடுல சுத்தி ஒரு 9, அடுத்தது பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க, 9 காசு போட்டுக்கோங்க. எது அந்த தட்டுல. இது எதுக்கு அப்படின்னா ஒரு மங்கைய பொண்ணுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம், ஒரு நம்ம தெய்வத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஒரு பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது. அதை வச்சுக்கிட்டு நீங்க இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு, அப்ப எந்த சவுண்டுமே வராது, பின் பாயிண்ட் இருக்கும். அதுல வந்து பின் சைலண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்க வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த முதல் படியில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் இருக்கக்கூடிய கற்பூரத்துக்கு ஏற்றிவாங்க. ஏற்றி அப்படியே நீங்க வரிசையா வரும்போது உங்களுடைய தலைவாழையில, அந்த தலைவாழையில போட்டுருக்கீங்க இல்லையா, அது வரைக்கும் பக்கத்துல வந்துடும். அந்த இலைக்கு பக்கத்துல வரும்போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா ஒரு ஜோதி விட்டு எரியும். அந்த டைம்ல எந்த சவுண்டுமே இருக்காது, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. நீங்க அப்படியே எல்லாரும் ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை திறக்காதீங்க. இது நான் சொல்றது செய்யுங்க. அந்த கண்ணை திறக்காம அந்த ஜோதி வந்து கம்மியாகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் உங்க கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு உணர்வுகள் வரும். ஒருத்தருக்கு வந்து காதல் ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும், ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பறவை வீட்டுக்குள்ள வரும், ஏதாவது ஒரு பள்ளி கத்துறது, ஏதாவது ஒரு விஷயம் மிராக்கள் மாதிரி நடந்தே தீரும்.
இதுதான் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிற முறை. அப்ப இந்த முறையில வீட்டுக்குள்ள குலதெய்வம் வந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டிமேட் ஆயிடும். ஏன்னா எனக்கு இந்த உருவம் தெரிஞ்சது, எனக்கு ஒரு உணர்வு தெரிஞ்சது, என்னை யாரோ தள்ளுற மாதிரி தெரியும், இப்படி இந்த ஒரு 5 விஷயமா உங்களுக்கு உணர்வு தெரியணும். அப்படி அந்த குலதெய்வம் வந்துருச்சு அப்படிங்கும் போது இந்த இலையெல்லாம், இந்த வெத்தலை இதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கக்கூடிய அந்த வளையல உங்களுக்கு தெய்வம், அதை அப்படியே பீரோக்கள் வச்சுக்கோங்க. என்னைக்கும் செல்வம் குறையாது. உங்களுக்கு பேங்குக்கு போயிருக்கிற நகை கூட உங்களுடைய பீரோக்குள்ளேயே வந்துடும். அந்த பீரோக்குள்ள அழுக்கு துணி, டெய்லி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த டவலு இன்னர்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வைக்கக்கூடாது. அது எங்க வைக்கிறோமோ அந்த இடம் பட்டு சேரையா இருக்கணும். நல்லா ஒரு உயர்ந்த ரக துணிகள் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். சரிங்களா? இது ஒரு வழிமுறையில இருக்கு. அடுத்தது, குழந்தைகள் ஆரம்பத்திலே எனக்கு மந்தமா இருக்காங்க. இப்ப ஜாதகத்துல பார்த்தா புதன் வலிமை கம்மியா இருக்கு. என் பையன் என்ன படிக்கிறான், சூப்பரா படிப்பான், ஆனா போனா அவன் எக்ஸாம் எழுதுனா கம்மி மார்க் வாங்குறான். அதுவும் 5ஆம் அதிபதியோட அமைப்புல தான் அது ஸ்தானம் இருக்கு. அப்போ உங்க குழந்தைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு புதன்கிழமை, புதன் என்பது ஞானக்காரகன், புதன் தான் படிப்புக்கு உயர்ந்தவர். அப்போ புதன் என்பது மூளைக்கு போகக்கூடிய நரம்ப, அந்த நரம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை செலுத்தக்கூடியதே புதன் தான். அப்ப அந்த புதன் அமைப்பு கெட்டு போச்சுன்னா அடிக்கடி நட்டை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்ட் ஆவாங்க, ஒன் சைடு எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த அமைப்பு மாறணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு 12 வயசு ஆயிடுச்சு. இந்த 12 வயசு அப்படிங்கும் போது ஒரு தட்டுல ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சில்வர் தட்டுல தண்ணி ஊற்றிக்கோங்க. வெத்தலை 12 வெத்தலை வாங்கிக்கோங்க. இந்த ஒரு வெத்தலையை எடுத்து அந்த பையனுக்கு ஒரு வெத்தலையை 12 முறை சொத்துங்க. 2ஆ கிள்ளி அந்த தண்ணியில போடுங்க. அப்படி 12 வெத்தலையும் தலையை 12 முறை சுற்றி அந்த வெத்தலையை தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணியோட வெத்தலையோ அந்த பையனோட படுக்கையறைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்போ வெற்றிலை அப்படிங்கும் போது வெற்றிடம் அதில் இருக்கக்கூடிய நரம்பு ஒரு கோலா இருக்கும். நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய கெட்ட செல்ஸ்ல அது ஈர்த்துக்கும். அப்ப அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த தண்ணியிலும் அந்த வெற்றிலையும் பண்ணும்போது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டு எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஞாபக சக்தி அதிகமாகும். அந்த ரூம் நல்ல வைப்ரேஷனா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ஆக்டிவ், சோம்பேறித்தனம் இல்லாம ஆக்டிவா இருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நமக்கு இருக்கு. அடுத்தது, இந்த குலதெய்வத்தை எப்படி நான் ஒரு விளக்கு, என்னென்னயோ சொல்றாங்க விளக்கு போட சொல்லி. நான் எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுறேன், பூசணிக்கால விளக்கு போடுறேன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு விதமான விளக்கு போடுங்க. ஆனா நான் சொல்றது விளாம்பழம் இருக்கு இல்லையா, வில்வமரத்தை விளாம்பழம். இந்த விளாம்பழத்தை எடுத்து அதுல இருக்கக்கூடிய பிசுனெல்லாம் எடுத்து நீங்க ஃபுட்டாவே சாப்பிட்டுக்கலாம். அது எடுத்ததுக்கு அப்புறம் அதுல அப்படியே ஒரு முட்டை வடிவத்தில், நீங்க ரொம்பலாம் இருக்கக்கூடாது, சின்ன முட்டை வடிவில் 2ஆ எடுத்து 2 பாகமா பிரிச்சுக்கோங்க. அதுல நான் சொல்லக்கூடிய எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் கலக்கணும். இந்த 3 எண்ணெயும் சேர்ந்தது என்ன தெரியுங்களா, வசீகரமான ஒரு எண்ணெய். இந்த 3 எண்ணெயும் கலந்து பச்சை கற்பூரத்தை அதை போட்டு நீங்க சும்மா நெத்தியில வச்சுட்டு போங்க, அதுவே உங்களுக்கு ஒரு வசீகரத்தை கொடுக்கும். இந்த 3 எண்ணெயும் உடம்பு முடியாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சூடு பண்ணி நீங்க தேய்ச்சிட்டு வந்தா 48 நாள்ல சுருண்ட நரம்பு அவங்களுக்கு நல்லபடியாகும். அப்ப எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு நல்ல விஷயமா கொடுக்கக்கூடியது இந்த 3 எண்ணெய்கள். அப்ப இந்த 3 எண்ணெயில விளாம்பழம் அப்படிங்கிறது சிவனுடைய அம்சம். இந்த சிவனுடைய அம்சத்துல அது விளக்கு போட்டு, எத்தனை விளக்கு போடணும் அப்படின்னா, அவங்க என்ன பயசெய்யும், எதற்காக வேண்டுறாங்க, இப்ப என் திருமணத்துக்காக வேண்டுறாங்களா இல்ல குழந்தைக்காக வேண்டுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்ப திருமணம் என்ன 7, குழந்தைன்னா 5. அப்ப திருமணம் அப்படின்னா 7 விளக்கு போடுங்க, குழந்தைன்னா 5 விளக்கு போடுங்க. இந்த விளக்கு போட்டு அதை வைக்கக்கூடிய இலை எதுனா அரச மரம். திருமணத்துக்காக ஒருத்தர் விளக்கு போடுறாங்கன்னா அரச மரத்துல வைக்க சொல்லுங்க. குழந்தைக்காக வென்றாங்க அப்படின்னா அவங்க வெத்தலையில வைக்க சொல்லுங்க. இந்த 2 விஷயம் பண்ணி எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னா 7 வாரம் செய்யணும். திருமணத்துக்கு செய்யக்கூடியவங்க 7 வாரம், குழந்தைக்காக செய்யக்கூடியவங்க 5 வாரம். இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா 10 மாதத்துக்குள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்
ஜாதகத்துக்கு கை போடும். அடுத்ததா நான் வந்து சொல்லுவேன் எப்பவுமே, நான் கடை வச்சுட்டேன், அந்த கடைக்கு வந்து ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க, வியாபாரத்துக்கு உண்டான ஆட்கள் வரணும், அப்பதான் எனக்கு வியாபாரம் நடக்கும். அப்ப வியாபார வருஷம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா நம்ம உடம்புக்குள்ள வருஷ சக்தி உண்டாகும். இப்ப யாரையும் நம்ம வந்து இப்ப நான் பேசினா 4 பேர் நம்ம கேட்கணும், அதுதான் ஒரு சின்ன ஒரு விஷயம். அந்த அட்ராக்ட் மட்டும் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். அதுதான் நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்தாலும் அதை நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கிறதே இல்லை, புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த அட்ராக்டுக்கு வந்து நம்ம அலங்காரமோ நம்மளோட செய்கையோ கிடையாது. கண்டிப்பா நம்ம அந்த அட்ராக்ட் தெய்வ கடாட்சமான பேச்சு, நல்லதே பேசுங்க, மெயினான விஷயம் அதுதான். அப்போ நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துலையோ இல்ல வீட்லயோ என்ன பண்ணணும் அப்படின்னா, தினம்தோறும் 1 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க. தினம்தோறும் ஒரே 1 ஸ்பூன் மஞ்சள். அந்த மஞ்சள்ல என்னுடைய இந்த நாள் வாழ்நாள் நல்லபடியா இருக்கணும், எங்களுடைய குடும்பம் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், எனக்கு குலதெய்வம் அம்சம் கைப்படணும். இதை மட்டும் எழுதி ஒரு பிள்ளையாரை பிடிச்சு இடையில உங்க சமையல் கட்டிலையோ இல்ல வியாபார ஸ்தலத்திலையோ வச்சுக்கோங்க. தினமும் வைக்கணும், அடுத்தடுத்த நாள் அதை கரைச்சி செடிக்கு போட்டு வரணும். இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 21 தலைமுறை செய்த பாவம் நிவர்த்தி ஆகிடும். ஏன் அப்படின்னா, நம்ம விநாயகர் மஞ்சளுக்கு குரு பகவான், விநாயகர் நம்ம கேதுவோட அம்சத்தில் இருக்காங்க. அப்ப குரு கேது சேரும்போது நிறைய கடன்கள் நம்மளுக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை சிக்கியிருப்பாங்க, பணம் கொடுத்து சிக்கியிருப்பாங்க, ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும். இப்ப செய்யும் போது என்ன அப்படின்னா, இந்த விநாயகரை முன்னிலைப்படுத்துவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு சிவபெருமானுடைய யாகம் செய்யும் போதே விநாயகரை முன்னிலைப்படுத்தாம போறதுனால அவங்களுக்கு அந்த யாகமே வந்து தடங்கள் ஆயிடுச்சான். அப்ப விநாயகருடைய அம்சம் நம்மளுக்கு தினமும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ அது என்ன அப்படின்னா, அந்த விநாயகரை கரைச்சி நம்ம செடிக்கு ஊற்றும் போது மஞ்சள் அப்படிங்கக்கூடிய ஸ்தானமும் நம்மளுக்கு, மஞ்சள் தான் நம்மளுக்கு நல்ல மங்களகரமான ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு நல்ல அமைப்பு உண்டு பண்ணிடும். இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருஷமா இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வருஷத்துல 1/1/2025 நம்மளுக்கு வந்து புத்தாண்டு பிறந்துச்சு. அப்போ 1/1/2025 பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகையை 11 வருது. அதே வெறும் 2025 பாருங்க 9. அப்ப இந்த டைம்ல எல்லா ராசியினருக்கும் எல்லா லக்னத்துக்காரர்களுக்கும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கும், திரும்ப உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். யாரெல்லாம் பாதியில ஒரு விஷயத்தை வெற்றிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காரியங்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா நடக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய குலதெய்வத்தை தான் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபடுங்க. அதுதான் உங்களுக்கு முதன்மையான அமைப்பு. அந்த காவல் தெய்வத்துக்கு சனிக்கிழமை போய் சாயந்தரம், சனிக்கிழமையில சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஒரு 9 தீபம் போடுங்க, நல்லெண்ணெய் தீபம். கண்டிப்பா நீங்க நினைச்சது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்தே தீரும் 9 வாரங்கள்ல. ஓகே, இத்தனை பரிகாரங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா கால் பண்ணுங்க. என் பேர் ஜெயஸ்ரீ, என்னுடைய ஃபோன் நம்பர் 9944555797. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பரிகாரங்களையும் வாரி வழங்கிய கோவை ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கு சிறுசக்தி ஜோதி அறிவிப்பின் சார்பாக பிரகாஷ் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கோவிந்தராஜ் ஐயாவும் இணைந்து பிரகாஷ் ஐயா சிறப்பு செய்வார்கள். உடை செய்யும் போதெல்லாம் கொடுப்பாங்க. நான் உண்மையாகவே ஜோதிட துறைக்கெலாம் இப்போ கிடைச்சதுல மிகப்பெரிய ஒரு பொசிஷன் தான். ஜோதிடம் வந்து ரத்தத்திலே கலந்துருக்கு. ஏன்னா அவங்க தந்தையார் வந்து மிகப்பெரிய ஜோதிடர், நூல்களை எழுதியிருக்காரு. அதை இவங்க இப்போ சரி பண்ணி அந்த நூலையும் ஒரு மாநாட்டில் கொடுத்தாங்க, படித்து பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஐயா இல்லைன்ற ஒரு வருத்தம் தான், மற்றபடி ஐயாவின் குடும்பத்தில் அவர்களுடைய உதவியை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
திருசக்தி ஜோதிகளுக்கு அவரால் என்ற சிறு நண்பரை முன்னாடி போய் கௌரவப்படுத்துகிறேன். கைத்தட்டுங்க, காசு வர